வளர்ப்பது என்பது அது அவர்களுடைய தனி மனித ஆற்றலுக்கு ஊறுவல்லாமல், மனித ஆற்றல் எவ்வளவு உண்டோ அதுக்கு பங்கம் இல்லாமல் அவர்கள் பணியாற்றுவதற்கு அனுமதித்தால்தான், வாய்ப்பளித்தால்தான் காவல்துறையின் சுறுசுறுப்பாக இருக்கும், சமூக பாதுகாப்பு இருக்கும். எனவே இந்த வழக்கு மக்கள் விவாதிக்கணும், எல்லாரும் விவாதிக்கணும். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 8 மணி நேர வேலை அந்த அம்மா சத்யபிரியா அவர்கள் கேட்டிருப்பது நியாயமான கோரிக்கை, பரிசீலிங்க. அவர்களுக்கு தொண்டுவியம் செய்கிறது. ஒரு முதலமைச்சர் வருகிறார், துணை முதலமைச்சர் வருகிறார் என்றால் காடு மேடெல்லாம் நிறுத்துறது போலீஸை. 12 மணி நேரம் 10 மணி நேரம் நிறுத்தி வச்சிட வேண்டியது. அதுவும் இந்த பெண் காவலர்களை நான் பார்க்கும்போது, அந்த வழியாக போகும்போது பரிதாபமாக இருக்கும். காட்டு பகுதியில் இந்த பெண்கள் சீருடை அணிந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு இயற்கை உபாதைகளை தீர்க்க கூட வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. அப்படி நிறுத்தி வைக்கிற இந்த பெண்களை ஆடம்பரத்துக்காக. 2022 வார விடுமுறை, வேலை நேரத்துக்கு வர்ற நேரம், காலையில் வரக்கூடிய நேரம் எல்லாம் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் அதுக்கு செயல்படவே இல்லை என்று அந்த அம்மா சொல்றாங்க. இது என்ன முறை? இது ஒரு வார விடுமுறை கூட இல்லைன்னாக்க. அப்புறம் திருட்டு பரட்டு முடிச்ச வைக்கிறது, ஏடிஎம் உடைக்கிறது, இதெல்லாம் சகஜமாக நடக்குது. கொலைகள் எக்கச்சக்கமாக நடக்குது. கொலை இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஏடிஎம் உடைக்கிறது, கடத்துறது, கொள்ளையடிக்கிறது, நகையை பிடிங்கிட்டு போகிறது, இதெல்லாம் சகஜமாக நடந்துக்கிட்டு பெருகிட்டு நடக்குது. நீங்கள் பழைய கடந்த காலத்தில் சொல்ல 1,00,000 பேருக்கு 154 பேர், அதுவே இல்லை. காவல்துறை ஏற்கனவே அந்த அநீதி நடந்துகிட்டு இருக்கு. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அப்பதான் அவங்க எஃபெக்டிவா திறனா வேலை செய்ய முடியும். அவர்களுடைய மனித உரிமை மட்டுமல்ல, சமூக நலன் அதில் அடங்கி இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு மாறுபட்ட செய்தி குறித்து பேச விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறையை பற்றி. கடந்த 3/6/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் சத்யபிரியா என்ற அம்மையார் ஒரு வழக்கு தொடுத்தார். தொடுத்த வழக்கில் காவலர்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் காவல் நிலையங்களில் அல்லது அது சார்ந்த பணிகளில். 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். மனித நேயம் இதுதான், உலக நீதி இதுதான். 16 மணி நேரம் கூடாது, 8 மணியாக மாற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று அந்த மேயர் கேட்டார். அந்த மேயருக்கு என்ன இப்படி ஒரு கேட்பதற்கான தகுதி, குறைந்தபட்ச பொருத்தம் அல்லது தகுதி என்றால், காவலர் குடும்ப நல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையினுடைய தலைவர் சத்யபிரியா, அந்த அம்மையார் வழக்கு தொடுத்தார். நீதிபதிகள், அதாவது மதுரை அமர்வு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் 2 பேருடைய அமர்வு. அவர்கள் சில விமர்சனங்களை சொன்னார்கள். காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை கூடாது என்ற கருத்தில் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் காவலர்கள் இல்லை என்றால் நாம இந்த சாலையில வர முடியுமா? ஒரு நாள் இயங்க முடியுமா? நம்முடைய நகரம், நாடு இயங்க முடியுமா? இவர்கள் இப்படி கேட்கிறார்கள். இது பற்றி பேச வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் தலைமை காவல்துறை இயக்குனரும் டிஜிபியும் பதில் சொல்லுங்க என்று அவர்கள் 2 பேருக்கும் அறிக்கை அனுப்பியிருக்கிறார், நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் நீதிபதிகள் சதீஷ்குமாரும் ஜோதிராமன். இந்த வழக்கு ஒரு நல்ல வழக்கு. தமிழ் தேசிய பேரியக்கம் பல ஆண்டு காலமாக காவல்துறை உள்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு கீழிருந்து மேல் வரை பணி நேர வரையறை இல்லாமல் பொதி சுமக்கக்கூடிய நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசி வருகிறோம். அந்த கால வரையறை வேண்டும் என்றும் பேசி வருகிறோம். மற்ற கருத்துக்களும் பேசி வருகிறோம். எனவே காவல்துறையினர் இல்லை என்றால் என்ன ஆவது என்ற கேள்வி நீதிபதி கேட்கிறதற்கு அல்லவா, ஏன் இல்லாமல் போக வேண்டும்? 2 வகை. ஒன்று, காவல்துறையினர் எண்ணிக்கை
உலக நாடுகளில் எப்படி இருக்கிறது மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப? ஒரே ஒரு பார்வை. பிரிட்டனில் 1,00,000 பேர் மக்கள் தொகைக்கு 400 பேர் காவல்துறையை சேர்ந்தவர்கள் பணியாற்றுகிறார்கள். 400 பேர் 1,00,000 மக்கள் தொகைக்கு. ஜெர்மனியில் 1,00,000 மக்கள் தொகைக்கு 385 பேர் பணியாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் 1,00,000 பேருக்கு மக்கள் தொகைக்கு 154 பேர் பணியாற்றுவதாக சொல்லுகிறார்கள். இது உண்மையா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இப்படி தஞ்சாவூரை எடுத்துக்கொள்ளுங்களே, ஒரு 2.5 லட்சம் மக்கள் தொகை இருக்கு. விரிவடைந்த தஞ்சாவூர் என்பது 2.5 லட்சம் மக்கள் தொகை இருக்கும். அப்ப 2 லட்சத்துக்கு ஒரு 1,154ன்னா 308, 27, அப்ப ஒரு 400,000 பேராவது இருக்கணும். தஞ்சாவூர் மாநகரத்தில் 400,000 பேர் போலீஸ் இருப்பாங்களா? 300,000 பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் 1,00,000 பேருக்கு 154 பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள், ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று புள்ளி விவரம் கூறுகிறது. என்ன உண்மையா? நடைமுறையில் அப்படி தெரியவில்லை, இல்லை. அடுத்து இந்த பிரச்சனை என்ன தீர்வு? முதல்ல இதை வைத்துக்கொண்டு விசாரித்து நீதிபதிகள் ஒரு முழுமையான வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மக்கள் தொகை விகிதம் பிரிட்டன்ல இருக்கிறது போல காவல்துறை அந்த மாதிரி இந்தியாவில் மாத்துங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலாவது மாத்துங்க. இவ்வளவு பேர் இல்லைன்னா எப்படி குற்றச்செயல்களை கண்டுபிடிக்க முடியும், போக முடியும்? பல இது கண்டுபிடிக்க முடியாமல் போறது, அலட்சியமா இருக்காங்கிறது பல செய்திகள் வருது இல்ல. குற்றங்கள் பெருகி வருகின்றன. ஒரு லட்சியமில்லாத அரசியல் தழைத்து வருவதால் குற்றங்கள் பெருத்து வருகின்றன. அதாவது மக்களுடைய ஒழுக்கம், பண்பாடு எல்லாம் சீர்குலைந்து பொறுப்புணர்ச்சியற்று கண்ணா பின்னா என்று தெரிவது, தகராறு செய்வது, படுகொலை செய்வது, போதைப் பொருளை குடிச்சிட்டு கலாட்டா பண்றது, அடிச்சுக்கிறது, கொலை பண்ணிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, தமிழ்நாடு அரசு விற்கக்கூடிய சாராயத்தை குடிச்சிட்டு சீரழிகிறது என்று ஒரு பொறுப்பற்ற நிலையும் ஒரு சீரழிவும் தமிழ் சமூகத்தை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது கண் முன்னால. அன்றாடம் கொலைகள், படுகொலைகள், சாலை விபத்துகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த சாலை விபத்துகள் மட்டும் பொறுப்பற்ற தனம், ஆணவத்தோடு வருவது, ஒரு 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 ஒழுக்கம் இல்லாத மனநிலை வளர்ந்து விட்டது. எனவேதான் சாலை விபத்துகள் வருகிறது. இவ்வளவு குற்றங்கள் பெருகி வரும் பொழுது நீங்கள் மக்கள் தொகைக்கு விகிதத்துக்கு ஏற்ப காவல்துறை இருக்க வேண்டும். அப்புறம் திருட்டு பெரட்டு முடிச்சு வைக்கிறது, ஏடிஎம் உடைக்கிறது, இதெல்லாம் சகஜமா நடக்குது. கொலைகள் எக்கச்சக்கமா நடக்குது. கொலை இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஏடிஎம் உடைக்கிறது, கடத்துறது, கொள்ளையடிக்கிறது, நகையை பிடிங்கிட்டு போறது, இதெல்லாம் சகஜமா நடந்துக்கிட்டு பெருகிட்டு நடக்குது. நீங்க பழைய கடந்த காலத்துல சொல்ல 1,00,000 பேருக்கு 154 பேர், அதுவே இல்லை. காவல்துறை கொஞ்சம் பேர். அதுக்கு மேல தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க நம்ம பாக்குறது, காவல்துறை என்பது ஆளுங்கட்சியின் அடியாள் பட்டாளம் என்பதுதான். ஆளுங்கட்சியின் அடியாள் பட்டாளம் அப்படிதான் பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்னாதான் கேட்பாங்க. அவர்தான் பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு தொண்டுவியம் செய்யறது. ஒரு முதலமைச்சர் வருகிறார், துணை முதலமைச்சர் வருகிறார் என்றால் காடு மேடெல்லாம் நிறுத்துறது போலீஸ. 12 மணி நேரம் 10 மணி நேரம் நிறுத்தி வச்சிட வேண்டியது. அதுவும் இந்த பெண் காவலர்களை நான் பார்க்கும்போது, அந்த வழியா போகும்போது பரிதாபமா இருக்கும். காட்டு பகுதியில் இந்த பெண்கள் சீருடை அணிந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு இயற்கை உபாதைகளை தீர்க்க கூட வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. அப்படி நிறுத்தி வைக்கிற இந்த பெண்களை ஆடம்பரத்துக்காக. பழைய காலத்து வெள்ளைக்கார கவர்னர் வந்தா எப்படி இருப்பானோ, பதவி எப்படி காவல்துறை கொடுக்குமோ அது போல இப்ப முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அது மாதிரி அப்புறம் ஆளுநர் கேட்பார்ல அவருக்கு. இந்த அங்கங்க மந்திரி வந்தா கூட போறது, இந்த ஆடம்பரம், இந்த பந்தாவுக்கு எக்ஸ்ட்ரா போலீஸ் வேணும். இவ்வளவு இருக்கு. சீர்குலைத்து விட்டன அந்த கட்சிகள். சமூகத்தை சீர்குலைத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையையும் சீர்குலைத்து விட்டன. காவல்துறை சீர்குலைத்து விட்டன. அதுபோல அரசியல் தலைவர்கள், லஞ்சம் வாங்காதவன் அரிதிலும் அரிது. லஞ்சம் வாங்காத அரசு அமைச்சர்கள் மிக 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 குறைவா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதாவது வாங்காத ஆளே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் லஞ்சம் யாருமே வாங்குவதில்லை என்ற நிலை கிடையவே கிடையாது.
அத்தனைக்கும் பாதுகாப்பு போலீஸ் இருக்கணும். கள்ளப்பணம் கருப்பு பணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். பந்தா காட்டுறதுக்கு போலீஸ் இருக்கணும். இவ்வளவுக்கும் பயன்படுத்துவாங்க. மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப போலீஸ் இருக்காது. போட்டிருக்கான பிரிட்டன்ல 1,00,000 மக்கள் இருந்தாக்கா அதுக்கு 400 பேர் போலீஸ் போடுறான். போடு, அவசியம் தேவை. அடுத்து மணி நேரம் பயணம், 8 மணி, அது வேலை 8 மணி நேரம் வேலைங்கிறது சரியானதுங்க. மனுஷன் தானேங்க அவன், மேனாள் கொண்டாடுறோம்லங்க. தொழிற்சாலை தான் சீர்குலைச்சிட்டீங்க. இப்போ 12 மணி நேரம் கொண்டு வந்துட்டீங்க. அது தாராளமயம் போக்குவரத்துலேருந்து காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாம் சேர்ந்து தொழிலாளர் உரிமையை பறித்து அம்மனமாக விட்டுருக்க. நிரந்தர தொழிலாளியே கிடையாது, எல்லாம் தற்காலிக தொழிலாளின்னு ஆக்கிட்டீங்க. உங்கள் புண்ணியத்தில் நடந்துட்டு இருக்கு தொழிற்சாலை. பெரும் நிறுவனங்களுடைய தொழிற்சாலை அப்படி தான் நடக்குது. காவல்துறையிலும் ஏற்கனவே அந்த அநீதி நடந்துகிட்டு இருக்கு. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அப்போ தான் அவங்க எஃபெக்டிவாக திறனாக வேலை செய்ய முடியும். அவர்களுடைய மனித உரிமை மட்டுமல்ல, சமூக நலன் அதில் அடங்கி இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க அழுத்துக்காம சளைச்சிக்காம எஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய தெம்போட வேலை பார்த்தா தான் நியாயமா இருக்கக்கூடிய ஆள் கூட குற்றம் நடந்த இடத்துக்கு உடனே போக முடியும். அதை ஆராயணும், கண்டுபிடிக்கணும், சுறுசுறுப்பா செயல்பட முடியும். அவன் ஏற்கனவே அழுத்து அங்க போய் இங்க போய் அழுத்து போயிருந்தா, 10 பேர் செய்யற வேலையை 2 பேர் செய்யறான்னு சொன்னா, அழுத்து போயிருந்தா கொலை நடக்குது, கொலை போயிடுச்சுன்னா கூட அந்த ஆளுக்கு 10ஓட 11 தான் இருக்கும் போலீஸுக்கு. போலீஸை நம்ம திட்டுவோம், அது சரிதான். ஆனா அவர்களுக்கு எப்படி இருக்கு அந்த வேலை? எனவே 8 மணி நேரம் வேலை என்பது சரி, அப்படிதான் கொண்டு வரணும். எல்லாரும் குறை கொடுங்க, அது சமூக பாதுகாப்பு. வெறும் போலீஸ்காரங்களுக்கு சலுகை பண்றது இல்லை. அப்பதான் எஃபெக்டிவா போலீஸ் வரும். எஃபெக்டிவா பண்ணலாம் போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்து கேட்கலாம். நம்ம எங்க ஆள் இல்லை, ஆள் பத்தாக்குறை. ஒவ்வொருத்தரும் செயல் பாருங்க, ஆள் இல்லைங்க, இவர் லீவுங்க, அவர் லீவுங்க, எங்கெங்கேயே போயிட்டாருங்க. கோர்ட்டுக்கு போடுறது போலீஸ் போனா போகணும். அதுக்கெல்லாம் பிரிச்சு அதுக்கெல்லாம் ஆள் போடு. போலீஸை எண்ணிக்கை அதிகப்படுத்து. கொள்ளையடிக்கிறீங்கள தனியா, நீங்க வரி பணத்தை நிறைய ஒதுக்காதுக்கு. இது இன்னொன்று முக்கியமானது, வார விடுமுறை. வார விடுமுறை கூட இல்லைன்னா என்னங்க போறது? அது இல்லைன்னு அது மண்ணில் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா சத்யபிரியா. 2022 வார விடுமுறை, வேலை நேரத்துக்கு வர்ற நேரம், காலையில் வரக்கூடிய நேரம் எல்லாம் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் அதுக்கு செயல்படவே இல்லை என்று அந்த அம்மா சொல்றாங்க. இது என்ன முறை? இது ஒரு வார விடுமுறை கூட இல்லைன்னாக்க அதெல்லாம் எல்லாத்தையும் மறுஆய்வு பண்ணி சரியா செய்ய வேண்டும். அடுத்தது இன்னொன்று, அவங்க கேட்டது கேட்காங்க, இன்னொன்று கேட்க வேண்டும். காவல்துறை என்பது ஒரு அதிகாரத்தின் கீழ் உள்ள சபார்டினேட் துறையா இருக்கக்கூடாது. அது தன்னாட்சி துறையா இருக்கணும். அவங்களுக்கு தன்னதிகாரம் இருக்கணும். அதுக்குள்ள விதிமுறைகள், விதிமீறுவோர் மீது நடவடிக்கை, தண்டனை, போக்குவரத்து எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்டு, அது வேறு. ஆனால் ஒரு மந்திரிக்கு கட்டுப்பட்டதா, ஒரு முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டதா அது இருக்கக்கூடாது. இருந்தால் சுயமா செயல்பட முடியாது. எடுத்துக்காட்டாக, நான் 2001 வாக்கில் கனடாவுக்கு போகும்போது, மாவீரர் நாள் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கனடாவிலே பார்த்தேன். நேரடியாக சொன்னார்கள், கனடா நாட்டு காவல்துறைக்கு அட்டானமஸ் பாடி, அது அட்டானமி உண்டு, தற்சார்பு, தன்னாட்சி, தன் நிர்வாக முறை உண்டு. அவர்களுக்குள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம், போகலாம், வரலாம். பெரிய தப்பு பண்ணாங்கன்னா கோர்ட்டு தலையிடலாம், மேலே தலையிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் காவல்துறைக்கு தன்னாட்சி அதிகாரம் இருந்தால்தான் அதை ஆளுங்கட்சிக்கு அடியாள் படையா வச்சிருக்கிறத மாற்ற முடியும். அல்லது அவனுக்கு ஆள் செய்யற மாதிரி இருக்க முடியும். அவனுக்கு ஆளுக்கு போலீஸ் வச்சுக்கிட்டு பண்றான்ல, அது மாதிரி இருப்பதெல்லாம் மாற்ற வேண்டுமானால் தன்னாட்சி அதிகாரம் வேணும். இதை பத்தி எல்லாரும் பேசணும். ஏதோ ஒரு அம்மா வழக்கு போட்டிருக்குன்னு விட்டுறக்கூடாது. இது காவல்துறையை ஒழுங்கு செய்வது, அதனுடைய வேலை திறனை, கண்காணிப்பு திறனை, துப்பறியும் திறனை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் திறனை வளர்ப்பது என்பது அது அவர்களுடைய தனி மனித ஆற்றலுக்கு ஊறுவல்லாமல், மனித ஆற்றல் எவ்வளவு உண்டோ அதுக்கு பங்கம் இல்லாமல் அவர்கள் பணியாற்றுவதற்கு அனுமதித்தால்தான், வாய்ப்பளித்தால்தான் காவல்துறையின் சுறுசுறுப்பா இருக்கும், சமூக பாதுகாப்பு இருக்கும். எனவே இந்த வழக்கு மக்கள் விவாதிக்கணும், எல்லாரும் விவாதிக்கணும். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 8 மணி நேர வேலை அந்த அம்மா சத்யபிரியா அவர்கள் கேட்டிருப்பது நியாயமான கோரிக்கை, பரிசீலிங்க. காவல்துறையுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்து,
குற்றங்கள் பெருகிவிட்டது, மக்கள் தொகை பெருகிவிட்டது. அந்த விகிதம் என்பது வளர்ச்சியடைந்த நாடுகளில் எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கேயும் வேணும் போலீஸ். அது வேண்டும். இதை இந்த அதுபோல தன்னாட்சி அதிகாரம் வேண்டும். இல்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு சர்வீஸ் பண்ணி சல்யூட் அடிச்சு விட்டு ஆளுங்கட்சிக்கு பியூன் வேலை பார்க்கறது, பெரிய பெரிய அதிகாரியா இருந்தாலும் என்ற அவலம் இருக்கிறத அது மாற்றவே முடியாது. கட்சிக்காரன் நாட்டாம போட்டான்ல, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு எஸ்பி ஆட்டி படைக்க முடியும், அநீதியா செயல்பட தூண்ட முடியும் என்ற நிலையெல்லாம் இருக்குல்ல. தன்னாட்சி அதிகாரம் இதுல எல்லாம் வரம்பு வந்துடும். எனவே இந்த சமூக நலன்களையும் கருத்தில் கொண்டு காவல்துறையில் பணியாற்றுவர்களும் மனிதர்கள் தான், நம்மை போன்றவர்கள் தான். அவர்களுக்கும் மனித உபாதைகள் உண்டு, மனித நலன்கள் உண்டு, வரம்புகள் உண்டு என்ற மனித நேயத்தையும் அறிந்து 8 மணி நேர பணி என்பதை உறுதி செய்யுங்க. மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப போலீஸை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் என்பதை நல்லா அதிகப்படுத்துங்க. ஐரோப்பா கட்டத்தில் இருக்கிறது போல இங்கேயும் அது ஏன்னா குற்றங்கள் அங்கோட அதிகமாக இருக்கு. அவன் பொருளாதாரத்தை வளர்ந்துட்டான், அதை பண்றான், இதை பண்றான், கிழிச்சா ரைட்டு. குற்ற விகிதம், மக்கள் தொகை விகிதம் அதிகம் இருக்கு, குற்ற விகிதம் ஐரோப்பா நடக்கிறத விட தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகம். எனவே குறைந்தபட்சம் ஐரோப்பாவில் வச்சிருக்கான் பாருங்க இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு போலீஸ் என்று. அந்த எண்ணிக்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் காவல் நிலையத்திலையும் போலீஸ் வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம், முன்வைக்கிறோம். நம்ம எல்லாரும் சிந்திங்க, எல்லாரும் விவாதம் பண்ணுங்க, எல்லாருமே பேசுங்க. இது ஒரு விவாதம் வரட்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.